டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ராகி கூழ், அதாவது கேப்பக்கூழ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்பக்கூழ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக கேப்பக்கூழ் ரொம்ப சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரத்திலே நம்ம சாப்பிட்றலாம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் இந்த ராகி கூழ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் ராகி மாவு இதில் சேர்த்துக்குருவோம். நிறைய பேர் இந்த மெஷர்மெண்ட் கப்போட அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா 250 ml தான், அதாவது 1/4 லிட்டர் அளவு தான் அது பிடிக்கும். இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் 2 மடங்கு தண்ணி இப்போ சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இந்த மாவை முதல்ல நல்லா கலந்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் இருக்கும். அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்றலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் நம்ம இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறோம். மாவு ஊறி வரும்போது நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து மாவு நமக்கு நல்லா ஊறி வந்திருக்குது. திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். முன்னாடியெல்லாம் மாவெல்லாம் நாளே கலந்து வச்சு நல்லா புளிக்க வச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லாமல் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக கூழ் காய்ச்சறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது மாவு எந்த அளவு எடுத்தோமோ அதிலிருந்து 5 மடங்கு தண்ணி, கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் தண்ணி சூடாகி வரும்போதே ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சரிசியை எடுத்து லேசாக மிக்சி ஜாரில் போட்டு நொறுக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த கூழ் குடிக்கும்போது அந்த பருக்கையாக வர்றது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி அரிசி சேர்த்துருக்குறோம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கூழுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருவோம். நமக்கு அந்த அரிசி வெந்து நல்லா சோறாகி வரட்டும். இப்போ பச்சரிசி குருணை மாதிரி நம்ம அடித்து போட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நமக்கு அந்த அரிசியெல்லாம் வெந்து இந்த மாதிரி சோறு மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாவை அப்படியே தூக்கிட்டு வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ கரைச்சி வச்ச மாவு மொத்தத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விடலாம். இன்றைக்கி தண்ணியோட அளவுகள்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த பக்குவத்தில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு களி மாதிரி கிண்டி அதுக்கப்புறம் கரைச்சி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ ராகி மாவை சேர்த்துட்டு அப்படியே விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு அப்படியே மெதுவாக வெந்து கட்டியாகி வரும். இப்போ மொத்தமாக நமக்கு மாவு சேர்த்து கிண்ட ஆரம்பித்து சரியாக 10 நிமிஷம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கட்டியாக வந்திருக்குது. மாவு நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கூழ் கிண்டுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நல்லா லூஸாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக அப்படியே கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தண்ணியோட அளவுகள் இதெல்லாம் மாறும்போது ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா நம்ம துடுப்பு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெறுமனே ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நமக்கு சூப்பரான கூழ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு இருந்தாலே கூழ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ கூழ் காய்ச்சி வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஆறி அந்த மேலே எல்லாம் ஆடை மாதிரி படிஞ்சு வந்துடும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுரும். ஆடையை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற கூழை நம்ம தேவையான அளவுக்கு இப்போ கலந்துக்கலாம். கூழ் பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்கும், அல்வா மாதிரி. இதை அப்படியே எடுத்து இப்போ முதல்ல ஒருத்தருக்கு எவ்வளவு கரைக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த கரண்டியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரிய சைஸ் கரண்டியில் 2 கரண்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுவே நமக்கு ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 50 ml மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ இதில் ஒரு 50 mlக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ml இருக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கூழை அப்படியே கரைச்சி விட்றலாம். இந்த கூழை நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுறலாம். நீங்கள் வீட்டில் கரைக்கும் போது கையை வச்சு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த கூழோட பக்குவம் உங்கள் கைக்கு நல்லா தெரியும். அவ்வளோதாங்க, ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு சூப்பராக கூழ் தயாராகிருச்சு. இந்தளவுக்கு கட்டியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட கரைச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். சூப்பரான ஒரு வத்தல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செம்மையாக சாப்பிட்டோம்னா வெயில் நேரத்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.